என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். என் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியை போற்றி போற்றி. அன்பே சிவம், அன்பே குரு, எல்லாத்தையும் அப்பா வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. ஐயா நிறைய வீடியோஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஏன்னா நான் தமிழ் அவ்வளோ பேச மாட்டேன். என் மதர் டங் தெலுங்கு நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்காங்க. தமிழ் அவ்வளோ பேச மாட்டாங்க. இங்க வந்த காரணம் ஐயா ஒரு ஆசை. ஐயாக்கு நான் தமிழ்ல பேசணும், பெண்கள் உபதேசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் என் கூப்பிட்டு லக்ஷ்மி பாலக்ஷ்மி சொன்னாரு, கூப்பிட்டு பெண்களுக்கு உபதேசம் கொடுமான்னு சொன்னாரு. அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது. அதுக்காக ஆஸ்பத்திரி சரியா போய் வர முடியல. குருஜி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைம் வரணும், காலையில 5 மணிக்கு வரணும், ஈவினிங் ஒர்க் கொடுக்கணும், பாப்பா சின்ன பையன். அப்போ எனக்கு என்னன்னா சின்ன பொண்ணுவா, நான் எல்லாரும் இந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஐயா ஒரே வார்த்தை சொன்னா, போக்கு இல்லாம வயசு இந்த அம்மாக்கே கிடையாது, உயிருக்கு வயசு நான் காட்டுவேன். அப்போ ஐயாவை ராசா நான் நிறைவேற்ற முடியல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால நான் வர முடியல, கொடுக்க முடியல. இப்போ பெண்களுக்காக நான் பேசுறேன். ஐயா ஒரு ஆசீர்வாதம். ஐயா இப்போ கூட தியானத்துல ஐயா அருள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பெண்களுக்கு உபதேசம் கொடுக்கணும், பேசணும்னு சொல்லிட்டு ஐயா ஒரு இங்க நான் பேசுறதே ஐயா ஒரு அருள் ஆசீர்வாதம் தான். நிறைய பெண்கள் லக்ஷ்மி பரமாசியா பேச முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா நான் சிவசூத்ரா இங்க ஆசிரமத்துக்கு வாங்க, பெண்களுக்கு நான் உபதேசம். ஜமுனா அக்காவும் பெரியவங்க அவங்க இருக்காங்க. ஜமுனா அக்காவும் நான் பெண்கள் உபதேசத்துக்கு நான் ரெடியா இருக்கேன். எல்லாரும் பத்தி பேசுறதுக்கே இங்க நிறைய பெரியவங்க இருக்காங்க. நான் ஒன்லி பெண்கள் லேடிஸ் பத்தி தான் பேச போறோம். ஏன்னா பெண்களோட மனம் எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும் தெரியும். நிறைய பேர் பெண்களுக்கு நிறைய பேர் வர முடியாம இருக்காங்க ஆன்மீகத்திலோ. அவங்க கண்டிப்பா இந்த ஆன்மீகம் சொல்றது பெண்கள் தான் முதல்ல. அவங்கதான் ரொம்ப மசக்க சூழல் இருக்காங்க. முதல்ல ஆன்மீகமே கத்துக்கணும். மனம் சீர்படணும்னா நம்ம மனம் சீர்படணும்னா நம்ம என்ன செய்யணும்? 5 புலங்களை நம்ம அடைக்கணும். அந்த 5 புலங்களை அடைக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும்? இதுதான் மெயின். 5 புலங்களை அடைக்கின்றாதான் நம்ம மனம் சீராகும். நம்ம மனம் கண்ட்ரோல் பண்ண நம்ம ஆன்மான்னு பார்க்க முடியும். ஆன்மா அப்போதான் நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஆன்மா பார்த்தாதான் நம்ம யாரும் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு கடவுளை பார்க்க முடியும். இதெல்லாம் ஆசைப்படுத்த ஐயா நிறைய விஷயம் என்கிட்ட பேசுவாரு. போன டெய்லி போன் பண்ணுவாரு. பண்ணப்போ டெய்லி ஒரு கேள்வி நான் மீடியா கேட்பேன். அப்போ டெய்லி ஐயா போன் பண்ணிட்டு ரொம்ப விளக்கமா சொல்லுவாரு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவாரு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது, ஒரு சித்தர் பாடல் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஐயா. எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கு சுத்தமா தெரியாது. அவரு பேசாம பேச மாட்டா. இங்க ஐயா கிட்ட வந்துதான் ஐயா சொல்லுவாரு எப்பவுமே, லட்சுமி இங்க வந்தப்போ எப்படி இருந்தாங்க, எப்பவுமே எல்லா இதுக்கும் ரொம்ப பயப்பட்டுட்டே இருந்தாங்க. இப்போ 10 பேருக்கு அவங்க அட்வைஸ் பண்ற லெவலுக்கு வந்தாங்கன்னா என்னோட செயல் ஒண்ணுமே கிடையாதுன்னா நான் எதுவுமே செய்யல. ஐயா சொன்ன வித்யா நின்று ஆட்டோமேட்டிக்கா என் மனம் பக்கம் ஆயிடுச்சு. எல்லா இதுக்கும் பயப்படாம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறது. ஒரு புக்கு கொடுத்தாரு ஐயா. படிலட்சுமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது குருஜி, நீங்க வேற இந்த புக் எல்லாம் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். இல்ல நீ படிமா. இப்போதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தமிழுக்கு ஐயா அருளால நான் கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சது. கொஞ்சம் பேசவும் பேச மாட்டேன் நான். ஏன்னா வீட்டில் தெரிஞ்சா பேசாட்டி அவ்வளோ பழக்கம் இல்லை. இப்போ கூட ஐயா தியானத்துல கூட ஐயா சொல்லுவாரு, நீ பேசுமா சொல்லுவாரு. எனக்கு என்ன பேசுறது தெரியாது. ஆனா நான் என்ன பேச அப்படின்னா எனக்கு டைரி ஐயா போன் பண்ணுவாரு. அப்போ நிறைய விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே வார்த்தையில சொல்லிருப்பாரு. அவருக்கு எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப விளக்கமா சொல்லுவாரு, புரிய வைப்பாரு. நான் கேட்டா குருஜி கிட்ட
ஏன் குருஜி எனக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க? சின்ன குழந்தை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறீங்க. இவ்வளோ நான் பவர் கொடுத்துட்டு எனக்கு கடவுள் பாக்குற நம்பிக்கை வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அதுல சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, லட்சுமி ஒரு செடி போப்பா, அதை அப்படியே விட்டுட்டீங்க லட்சுமின்னு சொல்றாங்க. இல்ல கொஞ்சம் டைரியை தண்ணி ஊற்றணும். இல்லம்மா அப்படிதான் டைரி தண்ணி ஊற்றணும். அது ஆடும் கேட்காம வந்து பிளேசிங் போடணும். அது ஒரு செடி நின்று பெரிய விஷயம் ஆகிற வரைக்கும் பாதுகாக்கணும். வந்து அது பெரிய விஷயம் ஆகலாம் நினைச்சுன்னா அந்த ஆடு கிடைக்கும். அப்புறமா தான் அது வந்து பல பேருக்கு பயன்பெறும். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப சந்தோஷம். ஐயா அருளால தான் நான் இப்போ வந்து மீடியமானதுக்கு வந்து பேசிட்டு எல்லா பெண்களும் உபதேசம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் எல்லாமே ஐயா சொல்லுவாரோ, இந்த மனம் சீராகிறதுக்கு தான் நம்ம இந்த மனம் சீராயிடுச்சோம்னா தான் நம்ம ஆன்மா பார்க்கணும். நான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிறைய சொல்லுவாரு. இது வந்து அகத்தியர் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரமல்ல செம்மையாகும். நம்ம இந்த எல்லாம் நம்ம வாசி பண்ணணும், நம்ம வந்து இதெல்லாம் தியானம் பண்ணணும், இதெல்லாம் மனம் சீராகும். இதெல்லாம் மனம் சீராயிடுச்சு எதுவுமே பண்ண வேண்டாம். சித்தப்பட்ட சொன்னாரு, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்கள் சுட்டடித்து தூங்காம தூங்கி சுகம் பெறுவதே காரணம் சொல்வாரு. அது வந்து நம்ம அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலன்களை சுட்டடித்து அகங்காரம் உள்ளடக்கல மனம் ஒரு செயல்தான் அகங்காரம். நீ தான் பெரியவன் தான், எனக்குதான் எல்லாமே தெரியும் இன்னும் நிறைய வரும் எல்லாரும். அது ஏன் அவங்க தவறு கிடையாது, அவங்க மனம் அந்த மாதிரி அந்த சீராகும். இந்த ஐம்புலன்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுவே எந்த இதிலும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம மூச்சு பேச்சு சாதனத்தினால தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மூச்சு பேச்சு நம்ம இது பண்ணணும்னா நம்ம வந்து உபதேசம் பண்ணுவாங்க. ஒரு குரு இல்லாம உபதேசம் வாங்கினா அது தவறா போகும். இந்த மூச்சு பேச்சு இது சாதனை பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஐம்புலன்கள் கண்ட்ரோல் பண்ணும். இது முதல்ல நம்ம என்ன செய்யணும், சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும். சாத்விகமான ஆகாரம் சாப்பிட்டதான் நம்ம வந்து மூர்க்க குணம் வராது. அந்த வந்து நம்ம மனம் வந்து அது வராம வந்து சாத்விகமான ஆகாரம் சாப்பிடணும். அப்புறம் வந்து இந்த ஐம்புலன்கள் நம்ம யாரோ ஏதோ சொல்லுவாங்க, ரொம்ப ரியாக்ட் ஆயிடும், கோபம் வரும். அப்புறம் ஒரு செயல் ஏதோ இந்த உலகத்துல வந்து எதுவுமே பார்க்க முடியாம, எதுவுமே சாப்பிட முடியாம, எதுவுமே பேச முடியாம இருக்க முடியாது. ஆனா நம்மளால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வைப்பாங்க. எத்தனோ இது தவறா இந்த செயல் எல்லாம் காமிச்சு அதுக்காக நம்ம மனம் ரியாக்ட் ஆகும். அது ரியாக்ட் ஆகாம இருக்கணும். அதை என்ன பண்ணணும், நம்ம இந்த ஐம்புலன்களுக்கு வந்து ஒரு ரியாக்டரமா இருக்கணும்னா நம்ம மூச்சு பயிற்சினாலதான் அது சாத்தியம். இது வார்த்தாலே இது ஒரு தவறான செயல்பாடு ரியாக்ட் ஆகுது. நம்ம இது வந்து நிறைய வியாதி அது சாப்பிடணுமா, நீ ரொம்ப ஆசை எதோ சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனம் கண்ட்ரோல் இருக்காது. அதுக்காக எதோ சாப்பிட்டே இருப்பாங்க. அது கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நம்ம மனம் சீராகும், ஐம்புலன்கள் அடையணும். அப்பதான் நம்ம மனம் சீராயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசை அகங்காரம். அதுதான் முடிவு சொல்லுங்க. அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்கள் சுட்டடக்கி தூங்காம தூங்கி சுகம். இந்த மனம் சீராயிடுச்சுன்னா ஆன்மாவோட குழந்தைதான் மனம். அப்புறம் இந்த மனம் என்ன பண்ணும், ஆன்மா கிட்ட போகும். இந்த ஆன்மா என்ன பண்ணும், ஆன்மா வந்து தெரியறிஞ்சப்போ அவங்க வந்து பரமாத்மா கிட்ட அந்த கடவுள்னு பார்க்க முடியாது. அம்மா வந்து வெளியே போயிட்டு கடவுள்னு பார்க்க முடியாது. வீட்டுல இப்போதைக்கு என்னன்னா எனக்கு பெண்கள் எல்லாம் வரணும். பெண்கள் தான் ஒரு வீட்டுல வந்து பெண்கள் தான் மெயின்.
அவங்கதான் இந்த தியானம் பண்ணி மனம் சீரழிச்சுன்னா அவங்க பசங்க நல்லா இருக்கும், உங்க ஃபேமிலி நல்லா இருக்கும், ஒரு அன்பு இருக்கும் அவங்க. இப்போ இதுல அது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல எல்லா பெண்கள் என்கிட்ட சொல்ற வார்த்தை வழிகள் டைம் கிடைக்கலன்னு சொல்லி என்னையும் வந்து பெரிய ஜாபம் தரணும். ஆனா எனக்காக நம்மளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நம்ம யாரோ அதான் குருஜி சொல்லுவாங்க, ஒரு கையில வந்து குடும்பம் பிடிக்கணும், ஒரு கையில வந்து ஆன்மீகம் பிடிக்கணுமா, குடும்பம் எப்பவுமே நம்ம வீட்டுல கல்விப்போம். அப்போதான் கடவுள் வந்து நம்ம பிடிச்சி வருது. ஒரு கையில கண்டிப்பா கடவுள் பிடிக்கணும். அது சின்ன வயசுல இருந்துச்சு, சின்ன வயசுக்கு தியானத்துக்கு பண்ணவே தெரியும். சின்ன வயசுலோட தியானம் கற்றுக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கும், கடவுளை பார்க்கக்கூடிய பவர் இருக்கும். குருஜி நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பாங்க, ஒரு கடவுளை பார்க்கணும்னா அவங்க வந்து அந்த பவர் இருக்கணும், அந்த ஆரோக்கியமா இருக்கணும், அந்த சக்தி இருக்கணும், குண்டலினி வந்து இந்து அந்த சக்தி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போதான் நம்மள கடவுள் பார்க்க முடியும்னு சொல்லுவாரு. இந்த கடவுளை பார்க்கணும்னா இந்த சின்ன வயசு செடி வந்து வயசுக்கு தியானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க சின்ன வயசுல அவங்க மனம் பக்குவம் ஆகும். இந்த மனம் பக்குவம் இல்லாதான் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க, மன கஷ்டத்தோட இருக்காங்க, மன அடுத்து ரொம்ப ஜாஸ்தியா மனோவேலை சொல்லுவாங்க. மனோவேலைக்கு ரொம்ப பெண்கள் வந்து ஒரு இது ஆயிட்டு இருக்காங்க. மனோவேலை இல்லாம வாழணும்னா மூச்சு பயிற்சி இதை பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணா ரொம்ப ஆரோக்கியமே இருக்க முடியும், அவங்க செயல் கரெக்டா செய்ய முடியும். இந்த இதுக்கு வந்து டைம் இப்போ வந்து நம்ம ஒருத்தர் பத்தி நான் சொல்லுவேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாப் இருக்காங்க, பெரிய பெரிய அவங்க எல்லாம் அவங்களை பார்த்து எனக்கே வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் வீட்டுல இருந்தே ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க தியானம், இங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரு ஸ்ரீனிவாச சுவாமி, அவர் வந்து அந்த ஊர்ல பெரியவரா இருப்பாரு, பெரிய லெவலுக்கு ஒரு ஈரோக ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு காலையில ஐயா சொன்ன மாதிரி வாங்கிட்டு இப்படி இவரோட குருமாத்தமா இருப்பாரு. அப்புறம் மணிகண்டன் சுவாமி, அவர் வந்து அப்படின்ட்டு இருக்காரு. அவர் வந்து வீட்டுல காலையில 2 மணிக்கு அவர் கடவுள் நினைச்சார். அப்புறம் யுவராஜ் சுவாமி, அவரு பெரிய இருக்கிறாரு. அவரும் அவருக்காக ஒரு டைம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு கடவுள் பார்த்து அவரும். நம்ம பார்த்திபன் சுவாமி, அவரு ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறாரு. அவரும் குருஜி கிட்ட உபதேசம் வாங்கிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு நல்ல நிலையில இருக்கிறாரு. மணலாயர் செந்தில் சுவாமி, அவரும் வந்து நல்லா குரு சொன்ன மாதிரி பண்ணிட்டு பெரிய லெவல் இருக்கிறாரு. அப்புறம் சரண் சாமி, அவரும் பெரிய ஆபீஸ்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க அக்கா கூட முதல்ல குருஜி கூட இருந்துட்டு ஐயாவுக்கு உபதேசங்கள்ல வாங்கிட்டு நல்லா அந்த உபதேசம் பண்ணிட்டு இப்ப பெண்களுக்கு எல்லாம் உபதேசம் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாம் வந்து நல்ல நிலையில பெரியவங்க. இவங்க எல்லாம் இப்ப ஏன் பெண்கள் வந்து டைம் கிடைக்காது சொல்றாங்க. வீட்டுல இருந்ததே வந்து அவங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது, டைம் வந்து எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்காக அவங்க எல்லாமே வாழ முடியும். ஆனா மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு ஆகிட்டு மனோவேதனை சொல்லுவாங்க. மன கஷ்டமோட நிறைய வியாதிகள் இருக்குது பெண்கள் கிடையாது. இந்த மனோஜென்மே வந்து இவங்க வந்துட்டே கடவுள் அடைய எடுத்துக்கிட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இப்போ எவ்வளவு வந்து எத்தனோ சிவராசி எத்தனோ பெரிய அப்புறம் தான் இந்த மனோஜென்மைக்கே நம்ம ஏன் நம்ம இந்த மனோஜென்மம் நான் யாருக்கு
இதெல்லாம் தெரிஞ்சதான் நம்ம கடவுளை பார்க்க முடியும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கும். இந்த மனுஷன் மட்டும்தான் கடவுள் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மனுஷ பிறவிக்கு மட்டும்தான் கடவுள் அடையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. பிறவி ஏன் எட்ட காரணம் என்னன்னா கடவுளை அடையறதுக்கு தான். ஆனா இந்த மாயை நம்ம நீ என் புருஷன் பொன்னாடி என் பசங்கன்னு சொல்லிட்டு இந்த மாயில அதிலோடே சுத்தி ஒரு ஜென்மா மானவ ஜென்மால சுத்தி வரும் தவிர நம்ம கடவுள் அடையணும்னு சொல்லிட்டு நம்ம மனம் போக மாட்டேன். இதுதான் உண்மை. கடவுள் அடையறதுக்கு தான் நம்ம மானவ ஜென்மி. அதையும் நம்ம மறந்துட்டு எல்லா செயலும் இதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டு மாய ஐநா பொருள் எல்லாமே நம்ம அதுதான் நம்பரும் தெரியும். இது சாஸ்திரம் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல ஏற்கனவே சாஸ்திரம் கிடையாது. நம்ம பிறந்தோம் சாவ போறோம். இது எல்லாருக்கே தெரியும். எல்லா சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் இது கண்டிப்பாக தெரியும். ஆனா அவங்க மனம் ஏத்துக்கிறது கிடையாது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மனம் ஏத்துக்கிற அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். இந்த மாயா பொருள் பார்த்து என்னது சொல்லிட்டு அதுவே போறாங்க தவிர உண்மை தெரிஞ்சது மாட்டேங்க. இந்த உண்மை தெரியணும்னா சிவசூத்திரம் வாங்க, கண்டிப்பாக இந்த உபதேசம் வாங்குங்க. எல்லா பெண்கள் மன அழுத்தம் இல்லாம மன கஷ்டம் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கணும். ரொம்ப தெளிவா விதத்துல பாடணும். அதுக்காக இந்த பாட்டம் பண்ணா மட்டும்தான் அந்த தெளிவு கிடைக்கும். எல்லா பெண்கள் கடவுளையும் அடையணும். அதுதான் என்னோட கோரிக்கை. குருவோட கோரிக்கை தான். குருவோட ஆசீர்வாதம் மூலமா எல்லா பெண்கள் வாங்க. பெண்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு நானும் ஜமுனா அக்கா இருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் உபதேசம் வாங்குங்க. நிறைய விஷயம் நான் வீட்டுக்குள்ள பேச போறேன். என்ன பேச போறேன்னா எனக்கு புக்கு படிச்சு பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. நிறைய சித்தர் பாட்டங்கள் எப்பவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி வந்தேன் இந்த தியான சாதனையில, நான் எப்படி கடவுளை பார்க்க முடிஞ்சது. ஐயா எனக்கு நிறையா டெய்லி ஃபோன் பண்ணி பேசப்போ நான் என்னென்ன கேள்வி கேட்டேன். ஐயா எனக்கு எவ்வளோ விளக்கமாக சொல்லுவார். அதெல்லாம் நான் இந்த சிவசூத்திரம் மூலமாக நான் பேச விரும்புகிறேன். கண்டிப்பாக சிவசூத்திரம் வாங்க. எல்லா பெண்கள் தெளிவோடு இருக்கணும். அது என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.